ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். நீங்கள் எதெல்லாம் பாதுகாத்து வைக்கணும், எதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும், எதெல்லாம் நம்ம இழந்துருவோம்னு நினைக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாதுகாத்து வச்சிங்கனாலே, நீங்கள் இழந்துடுவோம்னு நினைக்கிற எல்லா விஷயங்களையும் பாதுகாத்து பத்திரமா வைக்கிறதுக்கு நம் தேவன் உங்களுக்கு உதவியாக இருப்பார். அதான் இன்னைக்கு வார்த்தையில் சொல்கிறாரு, பாதுகாப்பின் திறவுகளை உங்களுக்கு கொடுக்குறாரு. நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன், நான் பேசி கொலை போயிருமில்ல, வார்த்தைக்குள்ள போயிடலாமா? லூக்கா 11 அதிகாரம் 28 அந்த 2வது வரியை படிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களோ அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? நீங்கள் நகையை எங்கன்னா வச்சுருக்கீங்களா, இல்லை உங்கள் காசெல்லாம் எங்கன்னா பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களா, இல்லை இருக்கிற வேலை போயிடும் அதுக்காக பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஃபாரினில் போய்ட்டு ஐயோ இங்கே பாதுகாப்பாக இருப்போமா, எதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் பயத்தோடு இருக்கீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்குறீங்க பார்த்தீங்களா? பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், பயப்படாதே உன்னை உயர்த்துவேன், பயப்படாதே உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் கவலைகள்லாம் என் மேலே வச்சிரு, ஐ வில் டேக் கேர் ஃபார் எவ்ரி திங், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன். நான் தான் ஜெபமே பண்ணுறது இல்லையே அப்படின்னு தானே சொல்லுவீங்க. பிரதர் சிஸ்டர், வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை உள்ளுக்குள்ளே வச்சு அசை போட்டு அதை பிசாசை நமக்கு பேசும்போதெல்லாம் ரிவெஞ்ச் கொடுத்துனே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்கிறாரு பாருங்க, வார்த்தையை காத்துக்கிட்டாலே நீங்கள் பாக்கியவான்கள் தான். உங்களோட எதுவுமே அழுது போகாது. ஓகேவா? நீங்கள் அதை பாதுகாத்தாலே உங்களை பாதுகாத்து உங்களுக்கு தேவையானதை கொடுத்து உங்களை பத்திரமா வச்சுப்பார். இதுதான் ஆண்டவர் வார்த்தையில் தெளிவுபடுத்துறாரு. ப்ளீஸ் கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை உள்ளே போட்டு அசை போட்டு பிசாசு வரும்போது எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. புரியுதா? பொருளாக திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். இந்த நாளையெல்லாம் போய்ட்டு 10 சோத்திரம். ஆமீன். அல்லேலூயா. லவ் யூ.